அடிக்கடி இடியாப்பம் செய்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு சின்ன பிரச்சனைய நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே இடியாப்பத்துக்கு மாவு பிழிஞ்சதுக்கு அப்புறமா, அத ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது, இன்னும் ஒரு இடியாப்பம் பிழியிற அளவுக்கு மாவு வந்து அந்த நம்ம வந்து உள்ள யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த சின்ன தட்டு. அதுக்கு மேலால அப்படியே பிதுக்கிக்கிட்டு மேல வந்து மாவு நிக்கும். அந்த கம்பியோட சேர்த்து ஒட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைய நம்ம எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரே ஈடா நம்ம வந்து இடியாப்பம் பிழியும்போது, நமக்கு ஃபுல் மாவும் கீழ இறங்கி வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு இன்னும் ஒரு இடியாப்பம் பிழியிற அளவுக்கு வந்து மாவு மேல வரும்போது, திரும்ப அத வந்து ஓப்பன் பண்ணி, திரும்ப அந்த மாவ வந்து வெளியில எடுத்து, அப்புறமா திரும்ப நம்ம உள்ள சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு இடியாப்பம் வந்து பிழியிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைய வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து செய்ற இடியாப்பம் காஞ்சு ட்ரை ஆகாம ஒரு நாள் ஆனாலுமே நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு, அதுக்கும் வந்து ஒரு பொருள் நம்ம வந்து மாவு பிசையும்போது ஆட் பண்ண போறோம். ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துரலாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 இடியாப்பத்துக்கு நான் வந்து மாவு போட்டு பிழிஞ்சுட்டேன் இல்லையா? ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நெனைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கும்போதே அந்த கம்பியில எவ்வளோ மாவு, அதாவது இந்த அடியில அந்த பிளேட்ல எவ்வளோ மாவு வந்து ஒட்டிக்கிட்டு மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும்போதே இப்ப லாஸ்ட்டா நம்ம வந்து இடியாப்பம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பிழிஞ்சு விடுறோம் அப்படின்னாலுமே, நமக்கு ஒரு பிடி அளவுக்கு மாவு வந்து வேஸ்ட்டா போற அளவுக்கு மீதி ஆயிடுது. இத வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இடியாப்ப குழா தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில வந்து இடியாப்பம் மட்டும் இல்லாம, நம்ம முறுக்கு கூட நெறைய வெரைட்டியா செஞ்சுக்கலாம். ஸோ நெறைய தட்டும் வந்து அதில கிடைக்கும். இப்போ இத வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோட ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். அத வந்து இந்த மாரி வச்சுக்கோங்க. அந்த இடியாப்ப உரல அதுக்கு மேல வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்ல அந்த மாரி அத மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பென் இல்லைனா மார்க்கர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2, 3 பீஸ் வந்து கரெக்டான அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்று மிஸ் ஆனாலுமே இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பம் செய்யும்போது நமக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியிலேயே நிற்குது அப்படின்னா, எக்ஸஸாக இருக்கிற இன்னும் கொஞ்சம் பீஸ் கூட நீங்கள் அந்த சைடு ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து வச்சு செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சுட்டு மாவு வந்து இப்போ ரெடி பண்ணலாம். மாவு வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து கடையில் வாங்கின இடியாப்ப பச்சரிசி மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1 டம்ளர் இடியாப்ப மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 1 1/4லேருந்து 1 1/2 டம்ளர் அளவு வரைக்கும் கூட தாராளமாக தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான பொருள் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து தனியாக சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கார்ன் மாவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல். இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த இடியாப்பம் ரெடி பண்ணக்கூடிய அந்த தண்ணியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்ன் மாவு வந்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா, உங்களோட இடியாப்பம் வந்து ஒரு நாள் ஆனாலுமே காஞ்சு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போலயே இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த தண்ணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இடியாப்பத்துக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அது வந்து ரொம்ப தள தளன்னுலாம் கொதிச்சு வரணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம மாவு வந்து பிசையும் போது தண்ணி வந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த சூட்டுக்கு வந்துச்சு அப்படின்னாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஒரு கிண்டு வந்து கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி தண்ணி வந்து சூடாக தான் இருக்கும். ஸ்டவ் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் வந்து, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாவு வந்து சட்டியில் ஒட்டுற அளவுக்குமே போட்டு அதை கிண்டுன்னு கிண்டுவாங்க. அந்த மாதிரி எதுவும் கிண்ட வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 கிளறி விட்டுருங்க. அதை தண்ணியில் கொட்டும் போதே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இருக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி
ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தோம். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கார்ன் மாவுலையும் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா? அது வந்து நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில கிடைக்கும். இப்போ வந்து மாவு நான் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நான் மூடியே வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டா அந்த மாவுல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கையிலயும் வந்து லேசா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுத்துருங்க. அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இடியாப்ப குழால நீங்கள் வந்து இந்த உள்ள அந்த தட்டு இருக்கு இல்லையா? அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு மேலே மாவு வந்து நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு வந்து இப்படி வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த குழா ரொம்பி வர்ற அளவுக்கு மாவு வந்து ஃபில் பண்ணவே கூடாது. எப்போவுமே ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த தட்டு, அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இடியாப்பம் பிழியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து வீடியோ எந்த இடத்துலையுமே வந்து கட் பண்ணலை. ஸோ அப்படியே தான் வந்து விட்டுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தடவை வந்து நம்ம குழால ஃபில் பண்ணுற மாவு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4, 5 இடியாப்பம் பிழியிற அளவுக்கு கூட எனக்கு வரும். ஸோ மாவு வந்து சீக்கிரம் காலியாகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக, அதாவது நிறைய நான் வந்து பிழிஞ்சு விட்டுருந்தேன். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோமா? இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு தடவை வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாவு கரெக்டாக நமக்கு வந்து இடியாப்பம் பிழியறதுக்கு கரெக்டாக வந்துடும். அதிகமாக மாவு வந்து மேலே வரவும் இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்காச்சும் மாவு வந்து நமக்கு மேலே வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த மூடியும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் போயிட்டு இப்படி வந்து செட் ஆகிடும். நம்ம நார்மலாக வந்து இடியாப்பத்துக்கு மாவு பிழியும்போது அந்த அடியில் போடுற அந்த சின்ன ஓட்டை அந்த தட்டு இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து மேலே அந்த அச்சோடு சேர்த்து ஒட்டிக்கும். அதை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டக்குன்னு அது வந்து எடுக்கிறதுக்கும் வராது. ஆனால் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடாக தண்ணி வந்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பிழிஞ்சு எடுத்த இடியாப்பத்தை எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் நினைப்பீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து இடியாப்பத்தில் ஏதாவது ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னு. கண்டிப்பாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே வந்து தெரியாது. நார்மலாக நம்ம வந்து இடியாப்பம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நார்மலாக நம்ம வந்து செய்கிற இடியாப்பத்தை விட நீங்கள் இந்த மாதிரி வந்து கார்ன் மாவு வந்து கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணும்போது நமக்கு ஒரு நாள் ஆனாலுமே நம்மளோட இடியாப்பம் வந்து காஞ்சு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. புசு புசுன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இடியாப்பம் அப்படின்னாலே தேங்காய் பால் தான் நிறைய பேர் வந்து சேர்த்து சாப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இடியாப்பத்துக்கும் மீன் குழம்புக்கும் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா சேனலில் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த மீன் குழம்போடு அந்த பசங்க அந்த இடியாப்பத்தை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 1 டம்ளர் மாவு வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் பெரிய கப்பில் கூட நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி வந்து நான் அளவாக சேர்த்துருக்கேன். வேணும்னா அதை 1 கப்பு தண்ணியாக கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஒன்றும் அதில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ இன்னுமே நல்லா தான் வரும். இப்போது இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு அந்த உப்பை வந்து நல்லா கலந்து, அதாவது கரையிற அளவுக்கு கரைச்சி விட்ருங்க. இப்போது இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம்.
அடுப்பை நல்லா சிம் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்து விட்டுட்டு கரண்டியோட பின்பக்க காம்பு வந்து யூஸ் பண்ணி மாவை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி கிளறும் போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் மாவு பட்டு ஃபுல்லாகவே மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மிலே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கும் போதே பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா கமகமன்னு உங்களுக்கு வந்து வாசம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்திருந்தது. ஸோ நான் இப்படியே வந்து கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை வந்து இப்படி பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு கை காமிக்கிறேன். கையில் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களோட மாவு. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து ஃபுல்லாக மாவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை திரும்பவும் ஒரு தடவை இப்படி பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்படி பிசைய உங்களுக்கு வந்து ஆயிலும் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி இந்த மாவு வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இடியாப்பம் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அதிகமாக இடியாப்பம் வந்து அரிசி மாவில் தான் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை விட இந்த மாதிரி கோதுமை மாவில் வந்து பண்ணும்போது நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி மாவு பிசைகிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். அந்த இடியாப்பம் வந்து 2 நாள் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு புளியறதுக்கும் வந்து வந்துடும். இப்போ இந்த மாவு வந்து நான் 3-4 பார்ட்டிஷனாக வந்து பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போது அந்த இடியாப்பம் மேக்கர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மாவை உள்ளே சேர்த்த உடனே அடிப்பக்கத்தில் வந்து நமக்கு இடியாப்பத்துக்கு மாவு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இது வந்து இந்த பனை ஓலை தட்டு இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து பண்ணும்போது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பனை ஓலை தட்டு யூஸ் பண்ணி தான் நிறைய வந்து இடியாப்பம்லாம் பண்ணுவாங்க. இந்த பனை ஓலை தட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 தட்டுக்கிட்ட வருது. நல்ல பெரிய இடியாப்பமாகவே நம்ம வந்து பிழியலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல பெரிய தட்டு தான். வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இடியாப்பத்துக்கு மாவு சூப்பராக பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே வந்தது. இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு இட்லி பிளேட் வந்து போட்டிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பில்ஸ்பரி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசீர்வாத மாவு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டம்ளர் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும். ஸோ அதனால அப்படி நீங்கள் வந்து செய்யும்போது இடியாப்பம் வந்து உங்களுக்கு பிழிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. அப்போ 3 பிளேட் வந்து வெளியே எடுத்துகிட்டு திரும்ப மீதி இருக்கிற பிளேட் எல்லாமே வந்து உள்ளே இறக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து எடுத்துடுறேன் பாருங்கள். எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருந்தது. கையில் வந்து இடியாப்பம் படும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கும். இந்த மாதிரி உடனே எடுத்துட்டிங்கன்னா தட்டில் இருந்து அழகாக தட்டில் ஒட்டாது. ஸோ முக்கியமாக அதனால தான் அந்த மாதிரி பனை ஓலை தட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தட்டிலையும் வந்து ஒட்டாமல் நல்லாவே வந்து வரும் பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இடியாப்பம், தேங்காய் பால், இல்லைன்னா குழம்பு, குருமா அந்த மாதிரி எது வேணும்னாலும் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணலாம் சுட சுட. இந்த மாதிரி வந்து செய்கிற இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் செய்கிற கோதுமை இடியாப்பத்தை விட இது வந்து உங்களுக்கு 2 நாள் ஆனாலுமே காஞ்சு போகாமல் கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து அப்படியே சேமியா மாதிரி உதிர்த்து விட்டுட்டு அப்படியே தாளித்து விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும் போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பம் பிடிக்காத குழந்தைங்க கூட ஆசையாக சாப்பிட்ருவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து பொடியாக அரைஞ்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ தக்காளி சேர்க்கும் போது நம்ம சேர்க்குற அந்த இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உதிர்த்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இடியாப்பம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க.
இப்படி வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இப்போ இதில் ஒரு முட்டை வந்து உடைச்சு சேர்த்துக்க போகிறேன். ஸோ அந்த இடியாப்பத்தை எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சு அதில் ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு கூட நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா உங்களுக்கு வெந்து அப்படி கலந்து விடும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். அதாவது பொடி மாஸ் மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை எல்லாமே சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து காய்கறி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்னுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி கொடுத்து அனுப்பலாம். நார்மலாக வீட்டில் இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னாலே இடியாப்பத்தை அப்படியே உதிர்த்துட்டு இப்படி கூட நீங்கள் வந்து தாளித்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நார்மலாக பச்சரிசி மாவு சேர்த்து தான் நம்ம இடியாப்பம் செய்வோம். ஸோ அதை விட நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவில் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். அதை உடச்சி இந்த மாதிரி சேமியா மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். அப்படியே நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் பாதி பிழிஞ்சு யூஸ் பண்ணினதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாதியை ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே எடுத்து வச்சுருப்போம். அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது சில நேரத்தில் அது ரொம்பவே ட்ரை ஆகிட்டு அப்படியே காஞ்சு போயிடும். அந்த மாதிரி காஞ்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பிழிஞ்ச எலுமிச்சம்பழம் பாதி அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே வந்து வச்சு அப்படியே இந்த மாதிரி நான் வைக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க. டூத்பிக் இருந்தது அப்படின்னா அப்படியே வந்து குத்தியும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். டூத்பிக் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ரப்பர் பேண்ட் இருந்தது அப்படின்னா போட்டு நல்லா இதை வந்து சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள் நீங்கள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே பழம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், காஞ்சு போகாது. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மசாலா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கிற பொருட்கள் வந்து வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி திங்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணி தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு வைக்கும்போது ஒரு சில பொருட்கள் வந்து புதுசாகவும் ஒரு சில பொருட்கள் வந்து பழசாகவும் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட்டு வந்து ரொம்பவே பக்கமாக இருக்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பொருள் வந்து நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் கழித்து நம்ம கையில் கிடைக்கிது, அது எவ்வளோ பழசு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படி வந்து நம்ம போட்டு வச்சு யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த பொருட்கள்லேருந்து நமக்கு வண்டு பூச்சி புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பூண்டு தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி அஞ்சரை பெட்டியில் அடியில் இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்படி வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த பூண்டு தோலோட ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு வண்டு பூச்சி புழு அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் வந்து இருக்காதுங்க. இது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, ட்ரை பண்ணல அப்படின்னா ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஷேர் கொடுங்க. நம்ம அப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தூக்கி போடுற பென் மூடி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த பேனா மூடியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணலாம். ஊதுபத்தி ஸ்டாண்டு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் 1ஓ 2ஓ அப்படி தான் வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ரூமுக்கு ரூம் ஒரு ஊதுபத்தி வந்து பற்ற வைக்கணும் அப்படின்னா அங்கங்கே எங்கே இடம் இருக்கோ இல்லை சின்ன ஓட்டை இருந்தாலுமே அங்கே கொண்டு போய் சொருகி வச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா. இனிமேல் அந்த மாதிரி வந்து செஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற பெண்ணோட மூடி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. டபுள் சைடு டேப்பு வந்து சின்னதாக வந்து இந்த மாதிரி அதுக்கு மேலே கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊதுபத்தி அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏற்றினதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டாண்டை உங்களுக்கு வந்து எந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஊதுபத்தி ரெகுலராக பற்ற வைப்பீங்களோ அந்த இடத்துலலாம் கொண்டு போயிட்டு செவுத்தில் இதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நம்ம டபுள் சைடு டேப் வந்து போட்டு ஒட்டி வைக்கிறதுனால நமக்கு வந்து கீழெல்லாம் விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். அப்படி இல்லைன்னா செவுத்தில், அப்படி இல்லைன்னா ஜன்னல் ஓரங்களில் கூட நீங்கள் வந்து உள்பக்கமாக ஒட்டி வச்சுக்கோங்க.
ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஏற்றி வைக்கிற ஊதுபத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெண்ணோட மூடிக்குள்ளே இந்த மாதிரி வந்து சொருகி வச்சுருங்க. இப்படி வந்து வைக்கும்போது உங்களுக்கு எல்லா ரூம்லேயுமே வந்து ஊதுபத்தி வந்து பற்ற வச்ச மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, இந்த மாதிரி நம்ம செவுத்துல அப்படி ஏற்றி வைக்கும்போது செவுத்துல அந்த கரி ஏதாவது பிடிச்சிருமோ, புகை பிடிச்சிருமோ அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வராது. அடியில் அணைஞ்சு போகிற வரைக்குமே உங்களுக்கு நல்ல அழகாக அது வந்து எரிஞ்சு அந்த புகை வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கரி அந்த மாதிரியான பிரச்சனையும் வந்து செவுத்துலலாம் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இது வந்து எரிஞ்சும் நல்லா அணைஞ்சும் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். செவுருமே வந்து நல்லா க்ளீனாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐடியா ஒரு சின்ன ஐடியாவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ரீசெண்டாக போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் பார்க்கலன்னா சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.